ஏழை மக்கள் யார் வந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காம, ஏழை பணக்காரன் என்று பார்க்காம, சாதி மதம் பார்க்காம அனைவரையும் சமமாக மதித்து இந்த மருத்துவமனையில எல்லோருக்கும் ஒரு உயர்தர சிகிச்சை, ஒரு டெரிஷரி கேர் என்று சொல்லுகின்றோம். 3ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்தர மருத்துவமனை நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக அவர் தலைமையில் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையும். இன்று மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை மக்களுக்கு குறைந்த விலைகளில் சேவைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நோய் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு இடத்துல வர ஆரம்பித்திருக்கிறது. அரசாங்கம் இன்னும் அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை கேன்சருக்கு கொண்டு வர முடியும். அதையும் கூட நாம் சரி செய்யணும், ஒரு சமுதாயமாக இணைந்து. அதனால் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு விஜய் கண்ணா அவர்களை பல ஆண்டுகளாக தெரியும். அவர் நிச்சயமாக ஒரு தரமான நல்ல மருத்துவராக மட்டுமில்ல, ஒரு தரமான மருத்துவமனையாக, நேர்மையான மருத்துவமனையாக, ஏழை மக்கள் யார் வந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காம, ஏழை பணக்காரன் என்று பார்க்காம, சாதி மதம் பார்க்காம அனைவரையும் சமமாக மதித்து இந்த மருத்துவமனையில எல்லோருக்கும் ஒரு உயர்தர சிகிச்சை, ஒரு டெரிஷரி கேர் என்று சொல்லுகின்றோம். 3ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்தர மருத்துவமனை நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக அவர் தலைமையில் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையும். அதே நேரத்தில் இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு அவர் சொன்ன பொழுது என்கிட்ட சொன்னார், ஆனா நீங்க மருத்துவமனையை திறக்கும் பொழுது நான் உங்களுக்கு 100 கார்டு கொடுக்கிறேன் வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு. அந்த 100 கார்டை நீங்க மக்களுக்கு, யார் வீதி லீடர்ஸ்க்கு வர்றாங்க அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கார்டை அவங்க கையில கொடுத்துருங்க. அந்த கார்டை உள்ளே கொண்டு வரும் பொழுது ஒரு பைசா கூட வாங்காம இலவசமாக நாங்கள் சிகிச்சை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், நீங்க முதல்ல ஸ்டெபிலைஸ் ஆகுங்க, அதன் பிறகு நீங்க சிகிச்சையினுடைய கட்டணத்தை முடிந்தவரை குறைக்க பாருங்க மினிமம் ப்ராஃபிட்ல, அதன் பிறகு இந்த கார்டெல்லாம் கொடுங்க. அதனால இந்த கார்டை நான் ஏற்க மாட்டேன் என்று மறுத்த பொழுது, இல்ல கட்டாயமாக இந்த கார்டை நான் கொடுக்கத்தான் போறேன். அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு மெடிசின் ஃபீஸ், மருத்துவத்தினுடைய செலவு என்பது ஒரு மெடிக்கல் ஃபீஸா இருந்ததுன்னா வாங்கிக்கிறோம், டாக்டர் ஃபீஸ் வாங்கல, ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வாங்கல அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் நான் சொன்னேன், நீங்க 2 விதமா கார்டு கொடுங்க. ஒரு கார்டுல முழுவதுமா இலவச சிகிச்சை யாருக்கு முடியலையோ கொடுக்கும். இன்னொருத்தவங்க கொஞ்சோண்டு பணம் கொடுத்து அந்த சிகிச்சையை கொடுங்க. அந்த மாதிரி ஒரு கார்டை டிசைன் பண்ணி கொடுங்கன்னா நாங்களும் சரியான நபர்கள் யாராவது பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த கார்டை கொடுத்து அனுப்புகின்றோம். உங்க மருத்துவமனையில நிச்சயமா உங்களுக்கு நீங்க சிகிச்சை கொடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்வும் கூட நடக்க இருக்கிறது. அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.